சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்கொண்டாத ஸ்டாப். இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏமனா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம். கல்யாணம் பண்ணி ஊரறையும் நல்லா வாழலான்னு கஷ்டப்பட்டு நகை போட்டு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு அவமானம் ஆயிடுச்சு. அசிங்கத்துல நிக்கிறா. இந்த பொண்ணு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாடா. வீட்டுக்கு வாழா வெட்டியா வாழ வேணாம். அங்கேயும் போய் நிம்மதியா இருக்க முடியல. நம்ம செத்து போயிடலான்னு முடிவு ஏற்படுத்திருக்கிறாடா. இப்ப சொல்றேங்க இருக்கிறேன். இங்க இருந்து போய் அந்த குடும்பம் சரி வரலைன்னா எப்படி சாவலான்னு முடிவு எடுத்தான்னு கேள்றா ஒருத்தன் கேளுங்க. ஐயா ஐயா அமைதியா நீ சத்தமா நீ சொல்லு, நான் நம்புறேன். அங்க சொல்லு மக்கள்கிட்ட சொல்லு. இதுக்கு தான் உனக்கு பெத்தாங்களா? இதுக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? இதுக்கு தான் நல்லது கெட்டது பண்ணாங்களா? புருஷன் பேர் என்ன? போட்டா இருக்குதா? எடுத்துருவா, ஓடு பாக்குறேன். என்ன பேரு? இவனாவே இல்ல, இவனை மாத்திட்டாங்க. இவனை குழப்பம் பண்ணிட்டாங்க. இவன் கோளாற நிக்கிறான். பிரச்சனை நடக்குது. குடும்பத்தை பிரிச்சு, கணவன் மனைவி பிரிச்சு, என் தாலியை கொடு, நான் விலகிக்கிறேன், நான் குடும்பத்துல இல்ல, எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு விருப்பம் இல்லை, நான் வாழ மாட்டேன், நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன், நிம்மதி கெடுத்து, பண்ணையத்தை கெடுத்து, இன்னைக்கு உன்னுடைய பொழப்பு, உன் மகளுடைய பொழப்பு கேப்பாரத்து நிக்குது, கேவலத்துல நிக்குது, வாழவும் முடியாத, வேணான்னு சாகவும் முடியாம மாட்டிக்கிட்டு முழிக்கிறா. 4 பேர்த்த கேட்டு இல்ல கல்யாணம் பண்ணிக்கணும். எப்படி இவ்வளவு அவதி? நீ நல்ல பையனு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் நல்ல பையன் ஆக்குறானா? ஏசாயா நல்ல பையன் ஆக்குறானா? அவனை சுத்தி இருக்கிறவங்க அதான் முன்னே சொல்லிட்ட, சொல் பேச்சு கொடுத்து உன் தாலியவே கழட்டி கொடுன்னு கேட்பாங்க. நான் வாழலன்னு சொல்லுவான், எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவான், போதும் விலகிக்குங்கன்னு சொல்லுவான். நீ என்ன முடிவு எடுத்திருக்கிற? வாழ்றியா விலகிக்கிறியா? உன் பதில் தான். அப்பாவையும் அம்மாவையும் கேட்க மாட்டேன். நீ சொல்ற முடிவு தான். வாழ்ற ஒரு பொண்டாட்டி எது கல்யாணம் பண்றாங்க? நல்லதோ கெட்டதோ கஷ்டமோ இன்பமோ துன்பமோ அந்த புருஷனோட சேர்ந்து நல்ல முறையா வாழ்ந்து குடும்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறது தான் பொண்டாட்டி. போனோடனே நம்மளுக்கு எல்லாம் வேணும்னா அதை கிடைக்குமா? பழமொழி சொல்லுவாங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். இப்போ அந்த பழமொழி யாருமே சொல்றது இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி ஆம்பளைங்களும் நடந்துக்கிறது இல்லை, பொம்பளைங்களும் நடந்துக்கிறது இல்லை. காலம் மாறி போச்சு. உனக்கு பிடிக்கலையா 6 மாதம் நான் உன்னை டைவர்ஸ் கொடுத்துறேன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படிதான் இப்போ காலம் போயிட்டு இருக்கு. யாராவது ஒருத்தங்க ஒரு கல்யாணத்துக்கு மேலே இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல பார்க்கலாம். எல்லாம் ஒழுக்கமாக இருப்பாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை நரகத்தில் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு வேணாங்கிற முடிவில் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. 3 வாரம் என் ஆலயத்துக்கு வா, அவனை எப்படி உங்கள்கிட்ட வர வைக்கணுமோ அப்படி வர வச்சு தரேன், சேர்த்தி தரேன். அவனா வந்து கூப்பிட்ற வரைக்கும் நீ போகக்கூடாது. நாளைக்கு சாயந்தரத்துல இருந்து 3 கலர் பூ போட்டு விநாயகருக்கு கொண்டுட்டு போய் தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிப்பா. கல்புரம் கூட பொறுத்தாத. 3 கலர் பூ, வெள்ளை மஞ்சள் சிகப்பு. இந்த கனி நான் சொல்ற மாதிரி துர்க்கைக்கு விளக்கேத்து. சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்கொண்டாத ஸ்டாப். இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏமனா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம்.